கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மீன ராசி நேயர்களே, இந்த ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் பாதகங்கள் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுடைய ராசி அதிபதியான குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த குரு உங்களுடைய ராசிக்கு மட்டும் அதிபதி அல்ல, 10ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்ப 10ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய செய்தொழில நீங்க எந்த அளவுக்கு அதிக அளவு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ, அந்த அதிக அளவு முயற்சினால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் 3ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல வக்ரமாக இருக்கிறார். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியில உச்சமாக இருந்து வக்ரமாக இருக்கிறார். அதனால முதல் 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய செய்தொழில பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் எடுக்கக்கூடாது. அதோட மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி ஆகிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல நல்ல முயற்சிகள் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலின் மூலமாக உங்களுக்கு வருமானங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா நீங்க 7.5 சனியில ஜென்ம சனியினுடைய பிடியில் இருக்கீங்க. இந்த ஜென்ம சனியில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா பெரும்பாலான மீனராசினியர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10வதுக்கு குருவினுடைய 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல விழுவுறதுனால பல பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்ல எனக்கு நான் முதல் திருமணத்துல தோல்வி அடைஞ்சிட்டேன், நான் 2வது திருமணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா 2ஆம் திருமண யோகம் என்பது இருக்கிறது. ஏன்னா குருவினுடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல விழுகுது. அதனால 2ஆம் திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா நீச்சபங்க ராஜயோகம் பெற்று உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறார். இதனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் 2 வாரங்கள்ல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலே உச்சமாகி வக்ரமாக இருக்கிறார். அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நீங்க செய்யற எல்லா முயற்சிகளிலும் பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்ய வேண்டும். அப்பதான் என்னன்னா உங்களுக்கு வெற்றிகள் என்பது உறுதி. அதோட அரசு சம்பந்தமான காரியங்கள்ல பாத்தீங்கன்னா இழுபறி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரத்திடம் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதரவு கிடைப்பது கடினம். இந்த நேரத்துல மனசுல பாத்தீங்கன்னா போதிய அளவுக்கு தைரியம் என்பது இருக்காது. அதோட இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அதிபதியாக இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா குறைகள் ஏற்பட்டு அதன் மூலம் திடீர் அவஸ்தைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து 8ஆம் இடத்து அதிபதியோட பாத்தீங்கன்னா சனி ராகுனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செல்லும் போது கவனமாக இருக்கணும். அதே நேரம் இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா பயணிப்பதை என்னன்னா தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரத்துல யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவர்களுடைய பலம் பாத்தீங்கன்னா இந்த சமயத்தில் அதிகமாக இருக்கும். இதனால் உங்களால அவங்க கிட்ட போரிட்டு வெற்றி பெற இயலாது. இந்த 8ஆம் இடத்தை அதிபதி வக்ரமாக இருக்கிறதுனால பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையால் நீங்க செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் அமைதி காப்பது நல்லது. அதே நேரம் மற்றவர்களிடம் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. இந்த சுக்கிரனால ஏற்படக்கூடிய சாதகமற்ற பலன்கள் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்கு மட்டும்தான். அதன் பிறகு சுக்கிரன் பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய கடைசி 2 வாரங்கள்ல வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால அரசு சம்பந்தமான காரியங்கள்ல எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உச்ச நேரத்தில் உறுதுணையாக இருப்பார்கள். நண்பர்களும் பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவி செய்ய முன் வருவார்கள். அப்புறம் 2ஆம் இடத்தை அதிபதியான செவ்வாய் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுல கவனமாக இருக்கணும். ஏன்னா வார்த்தைகளை நிறைய கொட்டிடக்கூடாது. கோபத்தினால பாத்தீங்கன்னா பல வார்த்தைகளை கொட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்துல சலசலப்புகள் வந்து போவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குடும்பத்தினுடைய மகிழ்ச்சியும் கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை அதிபதியும் கூட. அதனால தந்தை வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. உங்களுக்கும் தந்தைக்குமான உறவுல பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அப்புறம் ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால படிப்புல பாத்தீங்கன்னா துளி அளவும் பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்ட மாட்டார்கள். ஆகையால் படிப்புல கவனம் செலுத்துவது நல்லது. அப்புறம் காதலிக்கிற மீனராசினியர்கள் பாத்தீங்கன்னா காதல்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும். இல்லைன்னா உங்கள் இருவருக்கும் இடையே பாத்தீங்கன்னா அனல் கலந்த பேச்சுகள் பாத்தீங்கன்னா உங்கள் இருவருக்கும் இடையே வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் இடத்து அதிபதியான புதன் பாத்தீங்கன்னா ராஜயோகம் பெற்று லாபஸ்தான அதிபதியான சனியுடன் சேர்ந்து ராசியில இருக்கிற
இருக்கிறதுனால உங்களுக்கு தரகு தொழில், கமிஷன் தொழில், அதே மாதிரி கூட்டு தொழில், ஜவுளி தொழில் பார்க்கிறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் இந்த சனி பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்துக்குரிய அதிபதி. இதனால தொழில பாத்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதன் மூலம் உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் உத்தியோகம் பார்ப்பவர்கள் பாத்தீங்கன்னா வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மேலதிகாரியுடன் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வேலை பார்க்கும் இடத்துல சுமூகமான நிலை என்பது இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்காது. ஆகையால் வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல உங்களை சுற்றி இருப்பவருடன் பாத்தீங்கன்னா வம்பு வழக்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் யாரிடமும் பாத்தீங்கன்னா சண்டைக்கு செல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்தீங்கன்னா என்னதான் சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே உச்சமாகி இருக்கிறதுனால உங்களுக்கு பெயர் புகழ் எல்லாமே கிடைத்தாலும் பாத்தீங்கன்னா மத்த விஷயங்கள்ல உங்களுக்கு பாதகமான சூழல் என்பது இருக்கிறது. ஆகையால் இந்த ஏப்ரல் மாசத்துல மீனராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு செய்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் நன்மைகள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.